ஹரி ஓம். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கங்க. இந்த வீடியோட தம்ப்நெயில் எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துருப்பீங்க. நவராத்திரி லைஃப் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்றது எல்லாருமே சிந்திக்கணும் ஃபஸ்ட்டு. சரி, இந்த 9 டேஸில் லைஃப் சேஞ்ச் ஆகிடுமான்னா 9 டேஸில் சேஞ்ச் ஆகுது. நீங்கள் இந்த 9 டேஸில் பிகின் பண்ணுறது ப்ராக்டிஸாக மாறினா மட்டும்தான் தினமும் அது உங்களுக்கு வரக்கூடிய லைஃப்பில் அது நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். ஸோ இது ஜென்ரல் லைஃபுடைய ஃபார்முலாவே அதுதான். சரிங்க, நவராத்திரினா என்ன எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 9 டேஸ் ஃபெஸ்டிவல் அண்ட் அந்த 9 நாளில் கொலு வைக்கிறது, ஃபாஸ்டிங் இருக்கிறது. பெண்கள் தான் இது எஸ்பெஷலி நிறைய பண்ணுவாங்க. ஆண்களுக்கு பெருசாக அந்த இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். இது ஏன் பெண்களுக்கு குறிக்கிற ஃபெஸ்டிவலாகவே இருக்குது அப்படின்றது, ஃபெஸ்டிவாக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயத்த ஃபெஸ்டிவாக எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல்னால் ஃபஸ்ட்டு என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவில் ஒரு முதுகெலும்புக்குள்ளே செய்யக்கூடிய சடங்குகள், பூஜைகள், அதுதான் நீங்கள் வெளியில் கோவில்களில் செய்கிறீங்க. ஆனால் அதோடைய பலன் சூன்யம், 0. கோவிலில் செய்கிறது சும்மா தான். அது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு செய்கிறது தான். மற்றபடி அதை இன்னும் தெரிஞ்சுக்காமலே இன்னும் 100% மக்கள் செய்கிறாங்க. அது இன்னும் யாருக்கும் தெரியல, அந்த அறிவும் வெளியில் வரல. ஸோ ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ்லேருந்து தான் இது எல்லாமே உருவாகுதுங்க. ஸோ நவராத்திரி இது நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி அற்புதமாக கொண்டு 9 டேஸ் பண்ணிவிட்டு தசரான்னு வச்சிடுறாங்க. கரெக்டுங்களா? விஜயதசமி இது மாதிரி ஒரு டேர்ம் க்ரியேட் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க சம்ஸ்கிருதத்தில். இது வெறுமனே நார்த் இந்தியா ஃபெஸ்டிவலா, சவுத் இந்தியாவா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஆல் ஓவர் த இந்தியா அந்த காலத்தில் ஸ்தாமிதம் பண்ணுது. அண்ட் இது பல கண்ட்ரீஸில் கூட ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸும் இருக்குது, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இது ஏன் அந்தளவுக்கு ஃபேம் ஆகுது, இவ்வளோ லாங்கஸ்ட் ஃபெஸ்டிவலாக ஏன் இருக்குது அப்படின்றத இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபார்ம் எங்க இது எதுக்காக பண்ணுறோம், யார் ஆக்சுவலாக இதை பிகின் பண்ணோம்? துர்கா மாதா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். துர்கா அம்மா எடுத்த 9 அவதாரங்கள், அவங்க எடுத்த ஃபார்ம்ஸ். அது எப்படிங்க 9 அவதாரங்கள் 9 நாள் தான் இது பண்ணணும்னு சுருக்கி இப்படி வச்சுருக்காங்க? ஏன் அப்படின்னா, இதில் நிறைய ஆன்மீக காலகட்டங்கள் இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டம் வேறு, அன்ற காலத்தில் இருந்த காலகட்டம் வேறு. அப்போது 9 நாள் என்பது பல வருடங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற காலம் வேறு. இது கிருஷ்ண காலத்தில் நீங்கள் நிறைய டைம் ட்ராவல் கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஏராளமான விஷயங்கள் இருக்குது. முச்சுக்குந்து மகாராஜுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ராமாயண காலத்தில் போனவர் கிருஷ்ண காலத்தில் தான் வருவார். ஸோ இந்த மாதிரி டைமே டிஃப்ரெண்ட்டாக வேலை செய்யக்கூடிய காலங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. இதெல்லாமும் கதைகள் இருக்குது. இப்போ இந்த காலமே இப்போ ப்ரெசண்ட்டில் காலமே அழிவு நோக்கி போகுது அப்படின்னு சொல்கிறோம், போர் நோக்கி போகுதுன்னு சொல்கிறோம், திரும்ப ஆன்மீகத்திலேருந்து வரவங்க நிறைய பேர் வராங்கன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஏராளமானது இருக்குது. இதோடைய திரும்ப நான் எப்பவுமே சொல்கிற ஒரே பாயிண்ட் என்னென்னா, உலகத்தில் பார்த்தீங்கன்னா போர் நல்லதுக்கு கெட்டதுக்கு இவ்வளோதான். இதுக்கு நடுவில் வாழ் நம்ம மக்கள் என்ன உணரணும் அப்படின்னா, இறைவனை தேடுற ப்ராசஸை உணர்ந்துட்டால் நம்ம தப்பிச்சிடலாம். ஸோ இந்த ப்ராசஸ் அந்த காலம் இந்த காலம்ன்றது இல்லை. போர்ன்றது இந்த மொத்த சுஷ்டி உருவானதில் இந்த பல அண்டங்கள் இருக்குல்ல, வெறும் பூமி மட்டும் நம்ம வாழ்கிறது, பூமி மட்டும் ஒன்று மட்டும் இல்லை, கடவுள் எவ்வளோ உருவாக்கிட்டு. ஸோ அத்தனை அண்டங்களுக்கும் போர்ன்றது ஒரு பாஷை. அது இல்லைன்னா இயற்கையே நவுறாது. போர்ன்றது எப்பவுமே நடக்கும். இதை விட கொடூரமான போர்கள்லாம் நடந்த கதைகள் தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்குற மஹிஷாசுரா அப்படின்ற ஒருத்தரை வதம் பண்ணி காலி பண்ண அந்த ஒரு மூமெண்ட்ஸ், அந்த ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட் ஃபெஸ்டிவல் தான் இது. சரி, அவரை எப்படி காலி பண்ணாங்க அப்படின்றது தான் இங்கே ஒரு கதையே. அசுரர்கள், மனிதர்கள், அண்ட் இதை மார்வலில் கூட டீவியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் பாதி, மிருகங்கள் பாதியாக இருப்பாங்க. இதெல்லாமே உண்மைகள் தான். இதெல்லாம் எவிடன்ஸ், ஹிஸ்ட்ரியோட எவிடன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வாழ்ந்தவங்க இருக்காங்க. இவங்களுடைய ஒரு சிருஷ்டியை பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமான ஒரு முடிவாக தான் இருக்கும். அந்த ஆக்ரோஷமான ஒரு முடிவு போகிற அந்த ஒரு கட்டத்துக்கு போகும்போது இந்த மாதிரி கடவுள்கள் இறங்கி காலி பண்ணுவோம். இப்போது இவர் ஒரு வரம் பெற்றுட்டார். அசுரர்களுடைய ஒரு இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சங்கடமான ஒரு நிலைக்கு கடவுளாலே எதுவும் செய்ய முடியாத நிலைக்கு வந்துடுவாங்க அசுரர்கள் கிட்ட. எப்படின்னா, நல்லா தவம் செய்வாங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாக இருப்பாங்க, தெம்பாக இருப்பாங்க, கெட்டதும் செய்வாங்க,
ஆனால் அதை வந்து மறைமுகமாக தர்மம்னு சொல்கிற அளவுக்கு கடவுளே வந்து ஒத்துக்க வச்சுருவாங்க. இந்த அளவுக்கு அன்பு காட்டிட்டு கடவுள் மேலே இப்படி யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் வரம் கொடுத்துருவாரு. இந்த மாதிரி இருக்கும். அந்த வரம்னா என்னென்னா, அந்த ஒரு நிலையை வந்து ஆன்மீகத்தில் தொட்ட பிறகு உங்களுக்கு அந்த வரம் என்ற ஒரு பாடத்தை வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அதுதான் வந்து அந்த வரம்ன்றது. அந்த பாடமும் தெரிஞ்சு போச்சுன்னா எல்லாமே நான் தான்ற அகங்காரம் வர்ற அந்த மூமெண்ட்டில் இறைவன் உங்களை கண்காணிப்பார். அப்படி அந்த அகங்காரம் வந்துருச்சு அப்படின்னா இறைவன் உங்களுக்கு ரெட்டியாக உங்களை காலி பண்ணுறதுக்கு ஒருத்தர் வச்சுருவார். ஸோ இந்த மாதிரி தான் காலம் வந்து வடிவமைக்கப்படுது. இப்படி மகிஷாசுரன் அவர் வந்து காலி ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அவருக்கு வந்து ஒரு ஆம்பளையால் காலி பண்ண முடியாது. கடவுள்களுடைய திரிசூலத்தையும் காலி ஆக மாட்டார். எந்த விதமான வெப்பனைஸ்டு சிஸ்டம் டெக்னாலஜியாலேயும் காலி பண்ண முடியாது. அண்ட் இறைவன் பிரம்மா விஷ்ணு நினைச்சாலே காலி பண்ண முடியாது. ஆனால் அவருக்கு ஒரு வீக்னஸ், பெண் காலி பண்ணலாம். இதை வந்து அவர் வரமாக கேட்கல. அவருக்கு தெரியாது இல்லை, பெண்கள்னாலே எப்பவுமே இப்படி நினச்சிட்டார். ஸோ இது ஒரு கதை, இது ஒரு அற்புதமான ஒரு கதை. இந்த கதையை ரியாலிட்டியில் வந்து அது ஒரு பெரிய ப்ரூட்டல் வார். பிகாஸ் வந்து அந்த காலத்தில் அசுரர்கள் உண்மையிலே வாழ்ந்துருக்குறாங்க. இதெல்லாம் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இப்படி அந்த அசுரனை காலி பண்ணோன்னா இந்த 3 பிக் ஹெட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த 3 பிக் ஹெட்ஸ், அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தான் பிரம்மா விஷ்ணு சிவன், இவங்களுடைய சக்தியிலேருந்து உருவாகும் அவங்க தான் துர்காமா. இவங்க வந்து சாதாரணமாக பூமியில் உருவாக்கப்படலை. அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பெண் வேற, தெய்வீக பெண் வேற. அவங்க வந்து இங்கேருந்து வந்தவங்க இல்லை. அதேமாரி யோகிகள் வேற, தெய்வீகத்திலேருந்து வர இங்கே இந்த பிறவி எடுத்து இங்கே வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இப்போ நிறைய பேர் பெண்கள் எப்படி வந்து கிரியாலாம் செய்கிறீங்களோ இதெல்லாமே வரும் இந்த கதையில் பாருங்கள். ஸோ இந்த பூமியில் பிறவி எடுத்தது நம்ம சொல்லலை. அவங்க வந்து சிருஷ்டியில் காஸ்மிக் பவர்லேருந்து உருவாக்கப்பட்டவங்க தான் அந்த துர்கா மாதா. அவங்க ஜஸ்ட்டு 9 நாள்ன்றது அவங்களுடைய கேலண்டர். நம்மளுடைய கேலண்டரில் 9 நாள் இல்லை. இதுதான் நிறைய பேர் உணராத ஒரு உண்மை. ஏன்னா அங்கே டைம் டைலேஷன் வேறு, இங்கே டைமுடைய வார்டெக்ஸே வந்து வேறு. இங்கே காலம் வேறு மாதிரி நவங்கும் இப்போது. ஸோ ப்ரெசண்ட்டில் நம்ம வந்து இதெல்லாம் அப்படி எடுத்துக்கிட்டால் தான் லாஜிக்காக நம்மளுடைய ரியலைசேஷனுக்கு இது வந்து கனெக்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க பிறவி எடுத்து சக்திகளை வந்து வளர்த்தது எப்படி, இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒன்றுன்னா நீங்கள் பாருங்கள். சைலபுத்திரி இவங்க தான் வந்து மலையோட கடவுள்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தெய்வம் வந்து மவுண்டெயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து உருவாக்குனதா அப்படி சொல்லுவாங்க. அப்போனா என்ன அதுக்கு அர்த்தம், அதோடைய அர்த்தம் என்னன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். எப்போ வந்து இந்த மவுண்டெயின்ஸ்லாம் உருவாச்சு அப்படின்னா பூமி வந்த புதுசுலேருந்தே இதெல்லாம் இருக்குது. எப்போயோ இப்போ இந்த பூமி வந்த புதுசுலேருந்தே இது எத்தனையோ மலைகள் வந்து அப்படி இருக்குது அப்படின்னா, அப்போ இதோடைய பெண்ணுடைய ஒரு சிருஷ்டின்றது எண்ணவே முடியாது. பெண் எப்போ வந்தாங்கன்றது எண்ண முடியாத ஒரு ரெசம்பிளன்ஸ் தான் சைலபுத்திரியாக வந்து குறிக்கிறது. ஸோ பிறவி எடுக்கும்போது அவ்வளோ அதீதம் மலை போல் இருக்கிற சக்தி வந்து அவங்ககிட்ட இருக்கும். அடுத்து பிரம்மச்சாரிணி. இப்போது பிரம்மச்சாரிணி அப்படின்ற பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறதுன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. இது வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு பெண் சொசைட்டியில், இப்போ இருக்கிற சொசைட்டியில் நிறைய வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து இழந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து கிடைக்கிறது. இப்போ ஏற்பட்ட ஒரு ஆன்மீக விஷயங்களில் இதை கம்பேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ரியல் லைஃப்பில் அப்படி தான் பெண்கள், இப்போ இருக்கிற வாழ்கிற பெண்கள் நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு விஷயத்த நீங்கள் வந்து அடைவதற்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க. ஸோ இங்கேயும் சொல்ல முடியாது, இங்கேயும் சொல்ல முடியாது. அப்போ ஒன்று விட்டால் தான் இங்கே பேச முடியும். அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த எர்த்லி லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸ்பிரிச்சுவலாக எப்படி இருக்கணும் அப்படின்றது சைலபுத்திரி முடிஞ்ச பிறகு பிரம்மச்சரணியோட நிலை, அவங்க துர்கா மாதா எடுத்த 2வது ஒரு ஆர்டரில் வந்த ஒரு நிலை தான் பிரம்மச்சரணி. தவம், அதீத சக்திகளை ஏற்றக்கூடிய நிலையை எங்கே உருவாகுதுன்னு ஒரு பெண்ணுக்கு, எஸ்பெஷலி பெண்ணுக்கு விட்டு கொடுக்கறதுல தான் உருவாகுது. அது வந்து இந்த காலத்தில் இல்லை. அதனால தான் உலகம் அழியுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் நினைப்பாங்க பெண்கள் வந்து என்ன அது இதுன்னு. பெண்களுடைய அமைப்பில் தான் வந்து பூமியோடைய ஒரு, அதுக்கு தான் பூமி மாதான்னு வச்சுருக்காங்க. பூமி அப்பான்னு வைக்கல, பூமி மாதா. பெண்களுடைய ஒரு அமைப்பில் தான் பூமியோட இயற்கையை வந்து நவுறுது. இந்த பெண்களோட அமைப்பு வந்து ஏதாவது ஒரு கோளாறு ஆச்சுன்னா சுஷ்டியை பாதிக்கும். அதுக்கு தான் கடவுள்களை இறங்கி வருது. அதுக்கு தான் சொல்கிறது இப்போ இருக்கிற மாடர்ன் கல்ச்சர் அழிவுபூர்வமாக போகுது அப்படின்றது. சரி, ஓகே. 3rd ஃபார்ம் என்னன்றதை பார்ப்போம். சந்திரகண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிங்கத்தில் வந்து
போருக்காக உட்காந்து ஒரு லேடி வந்து போவாங்க, துர்கா மாதா. இந்த சிங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உட்கார்ந்து நம்மளால் போக முடிகிற அளவுக்கு சிங்கம் வந்து இந்த காலத்தில் இருக்குதானா? இருக்குது. நம்ம உட்காந்து போகிற அளவுக்கு சிங்கம் இருக்கும், பெருசு தானே சிங்கம். அந்த காலத்தில் இந்த சிங்கம் வடிவமைச்சது எதுக்கு அப்படின்றத இப்போ சொல்கிறேன். அவங்க ஏன் சிங்கத்தில் தான் போர் பண்ணுவாங்களா அப்படின்றது கேள்வி வரும் இல்லையா? இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷைலபுத்திரி, அவங்க வந்து மலையில் இருந்து தவம், அங்கேருந்தே அதே இடங்கள்லாம் தவம் செஞ்சு தான் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடங்கள்லாம் தவம் செஞ்சு வெறும் போருக்காக மட்டும் தயாராகிற நிலையில் அவங்க இருந்து அந்த ஒரு அந்த இடத்துலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொத்த சக்தியும் அவங்க வந்து அக்யூமுலேட் பண்ணி, பாடியில் இருக்க எல்லா பவரையும் அக்யூமுலேட் பண்ணி, விலங்குகள்லேயே சிறந்ததை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் தான். ராஜான்னு சொல்கிறோம் இல்லையா, தெரிஞ்சு உங்களுக்கே தெரியும், நான் வந்து பெருசாக அதை தான் வந்து ஹிண்ட்டு கொடுக்குறேன். ஸோ அந்த சிங்கமாகப்பட்ட ஒரு விலங்கையே வந்து அவங்க அதுக்கு மேலே உட்காந்து அதை கண்ட்ரோல் பண்ணுற ரேஞ்சுக்கு ஒரு பெண்ணால் வர முடியுது அப்படின்னா அது வந்து அப்போ எப்பேற்பட்ட சக்தியாக இருக்கும். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்றது, சந்திரகண்டான்னா மிகப்பெரிய போர், வாழ்க்கை ஒரு போர் தானே. இப்போ இருக்கிற பெண்களுக்கு சொல்கிறேன், இது ரிலேட்டடாக நீங்கள் எப்படி எடுத்துக்கணுன்றதுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் எடுத்து கத்தி எடுத்து ஆயுதத்தை எடுத்து சிங்கம் மேலே ஏறி போய் போர் பண்ணுங்கன்னு சொல்ல, தின லைஃபே ஒரு போர் தானே. அது வந்து எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, ஸ்ட்ராங்காக, மென்டல் ஹெல்த்லேயும் ஃபிசிக்கல் ஹெல்த்லேயும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை கொண்டு போகணுன்ற அடையாளம் தான் சந்திரகண்டா, அவங்களுடைய 3வது அவதாரம். ஸோ 4வது என்னன்றது பாருங்கள், கூஷ்மண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய அர்த்தமே வந்து மண்டலங்களை குறிக்கிறது. இது வந்து சூரியன் தனக்குள்ள எப்படி அந்த நிலையை வந்து மாஸ்டர் பண்ணுறதுன்றது தான் அதோடைய அர்த்தமே. நமக்கு வந்து சூரிய சந்திரர்கள் 2 கலை இருக்கு. இந்த போர் பண்ணும்போது பெண்களுக்கு எப்பவுமே கோபம் என்பது ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, சூரியனோட ஒரு மூச்சு ரைட் நாஸ்ட்ரில், நிறைய பேருக்கு தெரியும், சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சூரியனோட இது வந்து ரைட்டில் வந்து இயங்கும், சந்திரனோட ரேகை வந்து லெஃப்டில் இயங்கும். அதான் சிவன் அடையாளமும் சந்திர வச்சது எல்லாமே. பெண் வந்து எப்பயுமே சூரிய கலையை தான் வந்து மாஸ்டர் பண்ணணும், ஆண்கள் எப்பயுமே சந்திர கலையை தான் மாஸ்டர் பண்ணணும். ஏன்னா பெண்கள் பிறவி எடுக்கும் போதே சந்திர கலையோட வந்து அதிக இந்த லஸ்ட் இருக்கட்டும், ஆங்கர் இருக்கட்டும், எமோஷன் இருக்கட்டும், இதெல்லாமே வந்து சந்திர கலைகளில் வந்து வந்துடும். இதெல்லாமே வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக வேலை செய்யும். ஆண்களுக்கு வந்து எப்பவுமே சூரிய கலை வந்து சுட 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 படப்படப்படன்னு இருக்கிறது ஆண்களுடைய ஒரு நேச்சர். இது ஆப்போசிட் ஆகணும். இது எப்போ ஆப்போசிட் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் வந்து மாஸ்டர், கிங்கு, யோகி எல்லாமே அந்த சித்து நிலை அடைகிறது. ஸோ அந்த லெவல் தான் வந்து 4வது ஃபார்ம். வந்து நிறைய பேருக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக வந்து புரிய வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே யோகா அண்ட் மெடிடேஷன் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கான்டாக்ட் நம்பருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயினிங் ஃபீஸ் இது, அண்ட் 2வது மாதத்துலேருந்து நீங்கள் கட்ட வேண்டிய ஃபீஸும் இதுதான். ஸோ இதுதான் வந்து யோகா அண்ட் மெடிடேஷனுக்கான கிளாஸஸ் நம்ம எடுக்கிறது. ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணுவோம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 5th ஃபார்ம் என்னன்றதை இப்போ பார்ப்போம். இது வந்து நிறைய பேர் முருகர் குறிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஸ்கந்த மாதான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து ஸ்கந்த மாதா அப்படின்றதே நிறைய பேர் ஸ்கந்த புராணம், அதே மாதிரி ஸ்கந்தமலை, இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து நிறைய ரிலேட்டபுளாக கேட்டிருப்பீங்க. இதெல்லாமே ஒரு முருகரோட பாடல்கள்லாம் வரும். ஆக்சுவலாக ஒரு போரோடைய உச்சிக்கட்ட நிலை அடைஞ்ச பிறகு அவங்க மாதாவாகிறாங்க, விச் மீன்ஸ் ஷீ இஸ் பிகமிங் குரு. குருன்னு என்ன, இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற ரேஞ்சுக்கு அவங்க வராங்க. அவங்க பயிற்சி பண்ணி போர் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ரேஞ்சுக்கு வந்த பிறகு அவங்க பல பேருக்கு இதை வந்து இனிஷியேட் பண்ணுற ரேஞ்சு தான் அந்த ஸ்கந்த மாதான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இயல்பான ஒரு வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள். அப்படிதான் அந்த காலத்தில் அசுரர்கள்கிட்டேருந்து இல்லாத சக்திகள் மனிதர்கள்கிட்ட இருந்தது. அந்த மனிதர்களுக்கு தான் எதுக்கு பிறவி எடுத்தாங்க, பெண்கள் எதுக்கு பிறவி, ஆண்கள் எதுக்கு பிறவின்னு பல பேருக்கு வந்து இனிஷியேட் பண்ண ரேஞ்சு தான் ஸ்கந்த மாதா. ஸோ இதுதான் 5வது ஃபார்ம். 6வது ஃபார்ம் வந்து கேளுங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கேருந்து தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். கத்தியா யானி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய பேர் இதுதான் கன்ஃபியூஸ் ஆகுறது. லைஃப்பில் வந்து வாழ்கிறதுக்கு பணம் வேணும், எல்லாமே தேவை, எல்லா விதமான சௌகரியமாக எல்லாமே இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்கணும். அதுக்கு மகாலட்சுமி வீட்டில் இருக்கணும்னா நம்ம என்ன நினச்சிட்டோம், இந்த மணின்னு நினச்சிட்டோம். அது கிடையாது. யாரெல்லாம் வந்து மகாலட்சுமினா பணம்னு நினைக்கிறீங்களோ, பொண்ணு பணம் அப்படின்னு நினைக்கிறேன், அது இல்லை. பெண் காசுகள் கிடையாது. மகாலட்சுமின்னு என்னென்னு சொல்கிறோம், நல்லா கேட்டுக்கோங்க. இது வந்து சராசரியான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா வந்து இவங்க வந்து வெறுமனே ஜஸ்ட் லைக் தட் ஒரு
ஒரு ஒரு மணிக்காக வந்து வந்த ஒரு கடவுளை நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒருத்தருக்கும் சொல்லிட்டே இருப்போம் அப்படின்னா அது எவ்வளவு தப்பான பிரச்சாரமா இருக்குன்றதை எல்லாரும் உணரணும். நமக்குள்ள குண்டலினின்ற ஒரு சக்தி இயங்குது. இந்த குண்டலினின்ற ஒரு சக்தியை அணுவா வந்து பிரிச்சு மேயுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நீங்க வந்து அழகா ஒரு சமைக்கிறீங்க, அதுல இருந்து பின்றாங்கப்பா இவங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன நினைப்போம் நம்ம? சூப்பரா சமைக்கிறாங்க, பயங்கரமான சமையல்காரா இருக்காங்க உங்க சம்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்து விருந்துக்கு சாப்பிட்றவங்க பயங்கரமா சமைக்கிறாங்கப்பா அப்படி இப்படின்னு. அதுல நீங்க மாஸ்டர் பிச்சு மேயுறீங்க. அதே மாதிரி குண்டலினியில 20 வருஷம் மேலேயும் வந்து யோகம் செஞ்சு, அந்த காலத்துல அப்படி இல்லை. அந்த காலத்துல வந்து பல வருஷம் செய்யணும். ஆனா பெண்கள் மட்டும் குறிப்பிட்ட காலகட்டம் செஞ்சாலே அவங்களுக்கு அதீத சக்திகள் வந்துடும். ஆனா பெண்கள் செய்யணும். அதை செஞ்சாதான் அதீத சக்திகள் வரும். அதுதான் துர்கா மாதாவுடைய அந்த மகாலட்சுமி நிலையே. காஸ்மிக்கோடைய அல்டிமேட் பவரை வந்து அவங்க அடையிறது தான் அவங்க குறிச்சிட்டு போன மகாலட்சுமி. மகா அப்படின்றதே வந்து அந்த நிலைக்கு ஒப்பிட்ட நிலை எதுவுமே இல்லை. லக்ஷ்மி அப்படின்றது என்னன்னா, அது நிறைய பேர் வந்து தப்பாக வந்து நினைக்கிறீங்க, பணம்னு நினைச்சிட்டீங்க. லக்ஷ்மி என்பதை காஸ்மாஸ்ன்றதுக்கான அர்த்தம். காஸ்மிக்னா என்ன? ஃபுல் மொத்த கேலக்சி எங்கேருந்தோ ரிசீவ் ஆகிற பவர். அந்த பவர் வந்து மேலே ஈத்தர்ன்னு சொல்லுவான், சிவனுடைய கதிர்வீச்சு. அந்த கதிர்வீச்சுடைய குழந்தையாக தான் காஸ்மிக்கு. அந்த காஸ்மிக்கை நம்ம வந்து பெண்களுடைய நாபியில, பிரஸ்ட்ல, முடியில, இந்த நெட்டி பொட்டுல எல்லாத்துலேயுமே வந்து வடிவமைச்சு பெண்ணனா இப்படி இருக்கணும் அப்படின்றத வச்சது. இது எவ்வளோ அற்புதங்கள் இருக்கு. இது வந்து அப்படி குறிச்சதை தான் நீங்கள் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இதெல்லாம் எதுக்குன்னா தெய்வீகமாக வாழ்றதுக்கான, தெய்வத்தை பிடிக்கிற ப்ராசஸ் தான் இது. ஸோ அதான் சொல்லுவாங்க, பெண்ணுக்கு வந்து ஈஸியாக தெய்வத்தை பற்றி தெரியும், ஆனால் வந்து உட்காந்து செய்கிறதுக்கான திறன் இருக்காது. பெண் வந்து ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுவாங்க. எங்கே? வெளியில் வந்து அந்த ஜோசியமா, இந்த கோவிலா, இதுவா கடவுள்னு பேர் சொன்னாலே அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஆனால் சரியான ரூட்டில் அட்ராக்ட் ஆகிற வந்து இன்னும் இப்போ வரைக்கும் பெண்களால் சாதிக்க முடியல. அது முடியுன்றதுனால தான் நம்ம இன்னைக்கு வந்து எத்தனையோ பேருக்கு கிரியா சொல்லி கொடுக்குறோம். அதோடைய உண்மை என்னன்றதை உணர்றதுக்கு தான் இந்த பாதை. இந்த காலகட்டத்தில் இறைவன் நம்மளையும் வச்சிருக்கிறார், உங்களையும் வச்சிருக்கிறார். இதை கேட்கறதுக்கான புண்ணியத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இது வந்து சும்மா இல்லை, வந்து உணர்வதற்கு தான் லைஃபே. ஸோ இப்பேற்பட்ட ஒரு மகாலட்சுமின்ற ஒரு நிலையை வெறும் வந்து அது பணக்காசுக்காக அதை வந்து வடிவமைக்காது. அது யார் சொன்னாலும் அது போய் தான். அதுவும் ஒரு பாகம். அந்த பாகத்துக்கு தான் இப்போ வரப்போறேன், சொல்றேன் அது என்னன்றது. 7வது ஃபார்ம் என்னன்னு கேளு. இது வந்து கலாராத்திரின்னு சொல்லுவாங்க. இது வந்து அற்புதமான ஒரு அவதாரம். அதாவது வந்து நிறைய அசுரர்கள் இருந்தாங்க. அதுல வந்து ரக்தஜீத்னு ஒரு அசுரர், அவரை வந்து காலி பண்ண ஒரு அடையாளம் தான் இது சொல்லுவாங்க ஜென்ரலா. பட் அது உண்மை இல்லை. அது வந்து கதைக்கு, ரியல் லைஃப்க்கு என்ன. ஸோ இவங்களுடைய ஒரு வடிவமே இப்போ இந்த மகாலட்சுமியோட இது முடிஞ்ச பிறகு இதோட இது எப்படி கனெக்ட் பண்றாங்கன்றதை மட்டும் நல்லா பாருங்க. ஒரு லைஃப்ல பெண்ணுக்கு பிரெக்னன்சி வரும், பிறவி போன பிறகு அந்த ஒரு பிறவி கொடுக்குறாங்க இல்லையா, மதரா. ப்ரெக்னென்சி வருது, மதர் ஆகுறாங்க. அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க லைஃப்பில் போகிறாங்க இல்லையா. திரும்ப ஒரு போர் வந்து அவங்க சந்திக்கணும். ஒரு 48லேருந்து அந்த 48ல் மெனோஃபாஸ்ன்றது காலியாகும், பீரியட்ஸ் 50ல் காலியாகும். அப்படி ஒருத்தருக்கு அந்த ஒரு ஏஜில் கரெக்டாக அது வந்து ஷட் டவுன் ஆகிடும். ஷட் டவுன் ஆகிட்டு இனிமே நீ உன்னுடைய உள்ள இவ்வளோ காலமாக வாழ்ந்துட்டு இருந்த போர் முடிஞ்சிருச்சு, இப்போ இனிமேலாவது லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கடவுளை தேடு. அந்த மெனோஃபாஸ் முடிஞ்ச பிறகாவது கடவுளை தேடு. அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ன்றதே வந்து இறைவன் உனக்கு வந்து தள்ளி வச்சுட்டார். இனிமேலாவது இறைவனை தேடலைன்னா அந்த அவதாரத்துக்கான ஒரு அடையாளம் எதுவுமே இல்லை. ஸோ அப்படி ஒரு அவதாரம் எடுத்தது தான் 7வது அவதாரம். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த துர்காவோட இந்த ஃபெஸ்டிவல்ன்றது எவ்வளோ இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. நவராத்திரினா சும்மா ஏதோ பாட்டு பாடணும், ஸ்வீட் சாப்பிட்டோம், சுண்டல் சாப்பிட்டோம், அப்படியே ஃபாஸ்டிங்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் ஏமாத்திக்கிட்டு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்றது இல்லை. பெண்கள் கற்றுக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் வந்து எனக்கு எப்படிங்க தெரியும், எதுங்க தெரியும்னு நீங்கள் நினைக்கலாம். இது ஒரு பிறவியில் வந்த ஞானம் இல்லைங்க, புத்தகத்தை படித்த ஞானம் இல்லை. இதெல்லாம் புத்தகத்துலலாம் எழுத மாட்டாங்க. எல்லாம் தனக்குள்ள உள்ள நீங்கள் தேடினா உண்மைகள் விளங்கும். அடுத்தது 8வது அவதாரம், 9வது அவதாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், பவர்ஃபுல்லாக. இதுதான் மகா கௌரின்னு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் இந்த நிலைகள் எல்லாம் தாண்டி ஒரு வயசான பெண்ணுக்கு வந்த பிறகு மகா கௌரின்னு சொல்கிறது எதுக்கு அப்படின்னா,
உங்களுக்கு மிஞ்சின தூய்மையான ஒரு பர்சனே கிடையாது. அட் த சேம் டைம் இந்த சக்திகள் எல்லாமே அக்யூமுலேட் பண்ண பிறகு உங்களுக்கு வயசே ஆகாது. நீங்கள் எந்த ரூபம் வேணால் எடுக்கலாம், இளமையிலே இருக்கலாம். அழகுன்றது உங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் சிறந்ததாக வாழ முடியும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நிலை தான் மகாகௌரி. பெண்ணுன்றதே ஒரு அழகு தான். அந்த ஒரு அழகு தான் அது 30க்குள்ளேயே முடிஞ்சிடும். நிறைய பேருக்கு 35 ஓவர் நேச்சுரலாக இருக்கிறது பாடியோட ஹெல்த் அண்ட் சினாரியோஸ் எல்லாமே. இது கலியுகத்தில் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. மேக்கப்ஸ் அதெல்லாம் வந்துடுச்சு, அதெல்லாம் விட்டுடுங்க. பட் ஒரு உடலை வந்து இப்படி அற்புதமாக இப்படி வச்சுக்கணும், இப்படி தான் இருக்கணுன்றத கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு நிலைக்கு போகணும்னா அதுதான் வந்து துர்கா மாதா அந்த காலத்தில் ஒரு புராணங்களில் எழுதி இப்படி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் பெண்கள் கடைபிடிக்கும். அதுதான் மகாகௌரி நிலை. அந்த மகாகௌரின்றது வந்து ஜஸ்ட் லைக் தட் அகைன் அண்ட் அகைன் நான் சொல்லுறது ஒன்றே ஒன்று தான். பொருளை வச்சு கடவுள்களை வந்து டிஃபைன் பண்ணாதீங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செய்யுங்க. அவங்க வந்து பொருள்களுக்கெல்லாம் உட்பட்டவங்க இல்லை. இருக்கிறதுலே உண்மையான வெல்த் இந்த பாடி தான். ஸோ இந்த பெண்ன்றவங்க இந்த உடலையே இளமையாகவே நிரந்தரமாக வச்சுக்கிறது எப்படின்றத ஔவையார் அவங்க கடைபிடிச்சாங்க. அதுக்கு அதே ஃபார்ம் தான் துர்காவுடைய ஒரு சொன்ன விஷயங்கள் தான் ஔவையார் கடைபிடிச்சணும். அப்படி தான் அது வந்திருக்கு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு 8வது படி தான் அந்த மகாகௌரி. அந்த ஒரு ஃபார்ம் அவங்க எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து குறிப்பாடாக இப்படி சொல்கிறாங்க. ஒரு காலகட்டம் அவங்க வாழ்ந்ததெல்லாம் வந்து பல 100 வருஷங்கள். அது வந்து 9 நாள்ன்றது இந்த காலகட்டத்துக்கு ஏற்றபடி குறிச்சிட்டு போனது. பிகாஸ் அவங்க காலகட்டம் வேறு, நம்ம காலகட்டம் வேறு. இதை நீங்கள் உணர வேண்டிய விஷயம். ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். 9வது இந்த அவதாரம் தான் அற்புதம். இது நிறைய பேர் வந்து லைஃப்பில் எனக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். அதுதான் அந்த சித்தாத்திரின்னு சொல்லுவாங்க. சித்து நிலை வந்து சித்தர்கள்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கு, பெண்களுக்கு சித்தாத்திரின்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ ஒரு ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த காலகட்டத்தில் முடியாது. பட் பை த ப்ராக்டிஸ் ஆஃப் கிரியா கிட்டத்தட்ட 18 வருஷம் பெண்களும் செய்யணும். பெண்களுக்கு 8 வருஷம் செஞ்சாலே மோட்சம் வந்து அற்புதமாக கிடைக்கும். பட் ஸ்டில் எனக்கு மோட்சம் கிடைச்சும் நான் வந்து போகாமல் இங்கே இருந்து இன்னும் நான் தவத்தில் அதீத லெவலுக்கு போகணும்னு நினைக்கிற பெண்கள் சில பேர் இருக்காங்க. அப்படின்னா அது துர்கா மாதாவுடைய 9வது அவதாரமே அதுதான். சிறந்த நிலைக்கு போயிட்டு பிறருக்கும் வந்து இதை இனிஷியேட் பண்ணி அண்ட் ஒரு தேவைன்னா சக்தியாக உருவாக்கி அந்த தேவையை இன்னொருத்தவங்களுக்கு பூர்த்தி செய்ய வருது. அந்த ஒரு நிலையை தான் வந்து சித்திதாத்திரின்னு சொல்லுவாங்க, சித்தாத்திரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நிலையை தான் வந்து நம்ம நவராத்திரின்றத குறிச்சது. இது வந்து பெண்கள் எப்படி இப்போ பார்க்குறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.